யாருக்கும் போட வேண்டாம்னு தோணுது எனக்கு. யாருக்கும் போட உங்களுக்கு விருப்பம் இல்லை? விருப்பமே இல்லை. நோட்டாவில் குத்தலாம் இருக்கீங்க. நோட்டா கூட குத்த எதுக்கு தேவையில்லாமல் அங்கே போய் லைன்ல நின்று எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணி அது உட்காருது. ஆமாம், எதுக்கு தேவையில்லாமல் எதுக்கு நீ நோட்டா போட்டு நோட்டா போடாமல் என்ன செய்யப்படுங்க? நோட்டா இவ்வளோ வந்து காமிக்க தான் போறீங்க, அப்புறம் என்ன செய்ய போறீங்க? அதெல்லாம் சேர்க்க போறீங்களா இல்லை இது பண்ண போறீங்களா? இல்லை நோட்டா போடுறது தனியாக ஸ்பெஷல் ஏதாவது கொடுக்க போறீங்க கவர்மெண்ட்? இப்போ விஜய் வந்திருக்காரு சார், அவங்க நான் சொல்கிறேங்கண்ணே, அவர்கிட்ட பணம் இருக்குது, சினிமாவில் நடிச்சார், பணம் இருக்குது, பணம் இருந்தால் செலவு பண்ணுறாங்க. பிட் நோட்டீஸ்லேருந்து எல்லாமே செலவு பண்ணுறாங்கல்ல. நார்மலாக பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டைமில் வந்து பிட் நோட்டீஸ்லேருந்து எல்லாம் செலவு பண்ண தெரியுதுல, கோடி கோடியாக செலவு பண்ணுறாங்க. அந்த கோடியில் எடுத்து எதாவது ஒன்று மக்களுக்கு எதாவது செஞ்சுட்டு போடுங்க சார். முதல்ல அவர் முழு நேரம் அரசியல்வாதி ஆகட்டும் சார். நான் விஜயோட ஃபேன் தான் சார். அதுக்குன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு விஜய்க்கு ஓட்டு போட சொன்னால் கண்டிப்பாக போட மாட்டேன். அவரோட கொள்கை என்ன இருக்குது, நம்ம நாட்டுக்கு என்ன செய்வாருன்றது இருக்குது. இவர் இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்காரு. நம்ம தமிழ்நாடுக்குன்னு ஒரு அரசியல் இருக்குது, இதெல்லாம் பேசுங்க முதல்ல. அதுக்கடுத்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் அரசியலில் நில்லுங்க. எங்கள் ஊரில் வந்து எங்கள் தலைவர் நல்ல தலைவருங்க வந்திருக்காங்க, நல்லது தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொன்னால் வந்து எஜுகேஷனில் நம்ம வந்து இந்தியாவில் 2வது இடத்துல இருக்கோம். வளர்ச்சி பெற்ற ஸ்டேட்டில் வந்து நம்ம 2வது இடத்துல இருக்கோம். நான் உத்தரப்பிரதேஷ் மாடல் பாருங்கள், குஜராத் மாடல் பாருங்கன்றாங்க. உத்தரப்பிரதேஷ்னால் லைக் லிஸ்ட்லேயே இல்லைங்க வளர்ச்சி பெற்ற ஸ்டேட்டில். நம்ம ஜிஎஸ்டி கொடுக்கறதுல, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கறதுல நம்ம வந்து 2வது இடத்துல இருக்கோங்க. மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட், செகண்ட் தமிழ்நாடு தாங்க இருக்குது ஜிஎஸ்டி கொடுக்கறதுல. நம்ம ரிட்டர்ன்ஸ் வரதுல எத்தனாவது இடத்துங்க இருக்கும்? இதை யாருனாச்சும் கேள்வி கேட்குறீங்களா? முதல்ல நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் வருது? ஜிஎஸ்டி உத்தரப்பிரதேசில் எவ்வளோ கொடுக்குறாங்க தெரியுமாங்க? அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் என்ன வருதுன்னு தெரியுமாங்க? இதெல்லாம் நீங்களா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம உழைப்ப திருடி நம்ம கையிலேயே நம்மளுக்கு கொடுக்கறதில்ல. நம்ம காசு நம்ம ஜிஎஸ்டி வாங்கி நம்ம ஜிஎஸ்டியை நம்மளுக்கு ரிட்டர்ன் கொடுக்கறதில்ல ஒழுங்கா. அந்த மாதிரி பணத்தை மட்டும் ஒழுங்கா கொடுத்தா 4 சிங்கப்பூரை விட அதிகமாக இருந்திருக்கும் நம்ம தமிழ்நாடு, ஜிஎஸ்டி மட்டும் ஒழுங்கா கொடுத்தா. உனக்கு யாருப்பா ரொம்ப பிடிக்கும்? நடிகனா பார்த்தா, ரசிகனா பார்த்தா எனக்கு விஜய் சாரை பிடிக்கும். என்னோட கட்சி ரீதியாக பார்த்தாக்கா நானா விருப்பப்படுறவங்களுக்கு நான் என்னவோ நான் போடுவேன். 8 வயசு குழந்தை சொல்றேன். அப்போ வந்து பப்ளிக் தெரியாது சார். விஜய்க்கு வந்து அனுபவம் இல்லைன்னு தான் சார் சொல்ல முடியும். அந்த அனுபவத்தோட நீ உள்ளவா. நான் 300 கோடி சம்பளத்தை விட்டுட்டு தானே வந்திருக்கேன், மக்களுக்காக உழைக்கணும்னு சொல்றாரு. பாவம், 300 கோடியை விட்டுட்டு டெய்லி வந்து வீடு வீடா வந்து ஒரு 500 ரூபாய் 1000 தட்டி கதவு தட்டி கொடுத்துட்டு போறாரு. இவனை யார் சரி எனக்கு சொன்னது? கேட்கறேன், 300 கோடி வந்துட்டு அதே குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்கிற. யாருன்னா வர சொன்னாங்களா? வெக்கமா இல்ல? அதே நீ பேசக்கூடாது ஜனங்க மதியில. 300 கோடியை விட்டுட்டு வந்துட்டாங்க. எப்படி என்ன எதிர்பார்க்கறேன்? 2024 ஆட்சி பிடிப்பாரு அவரு விஜய்? 100% முடியாது சார். இதுக்கு என்ன காரணம் சார்? அனுபவம் இல்ல சார். அடுத்தவனை கை காட்டி குற்றச்சாட்டு வைக்காத. நீ உள்ள வந்துட்டு என்ன பண்ண போற? அதுதான் ஜனங்க ஆசைப்படுறாங்க, அதுதான் கேட்கறாங்க. அதை நீ ஒன்னும் சொல்லவே இல்லையே. எம்ஜிஆருக்கு இல்லாதது, ஜெயலலிதாக்கா இல்லாதது நீ என்ன பண்ண போற? குஜராத் மாடல், உத்தரப்பிரதேஷ் மாடல்லாம் பார்க்க சொல்றாங்களே. உத்தரப்பிரதேஷ் 2வது இடத்துல இருக்கு. 27,000 ஸ்கூல் மூடி இருக்காங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் பெண்கள் வந்து நிறைய இடத்துல வளர்ந்துருக்காங்க. பெண்களே வந்து வீட்டில் அடிமையா இருக்காங்க நார்த் சைட்லாம். ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தா சுதந்திரமா போய் வேலை செய்யறாங்க, பண்றாங்க, எல்லாமே இருக்கு. தமிழ்நாட்டை பார்த்து கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு.